அன்பான அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ல் இருந்த சனி பகவான் 6ல் வந்தார். 6ல் வந்தவிட்டே நமக்கு சந்தோஷம் வந்துருச்சு. 6ல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே 3, 6, 8, 12 நல்ல இடங்கள். அடுத்தது 2, 11 நல்ல இடங்கள். ஏன் சாமி இதை சொல்கிறீங்க? கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும், நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும். சனி பகவான் இயற்கை அசுபர். அப்போ அவர் இருக்கிற இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 8, 12 துர்ஸ்தானம். கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும். அப்போ இயற்கை பாவியான சனீஸ்வர பகவான் அவருடைய வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்ரமாயி பலம் இழந்து காணப்படுகிறார். அப்போ கன்னியா ராசிக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா யோகக்காரகர் சனி அப்படிம்போம். அப்போ இந்த காலகட்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்னென்ன செய்வார் அப்படின்னாக்க, வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த கன்னியா ராசி அன்பர்கள், உத்தியோகத்தில் இதுவரையிலும் கான்ட்ராக்டில் இருந்துகிட்ருக்கிறேன், ஒரு நிலையில்லாத உத்தியோகத்தில் இருந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி என்பர்களுக்கு உத்தியோகத்தில் நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய வேலையின் திறமையை பார்த்து உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை தேடிக்கொண்டு இருக்கின்ற கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த 140 நாள் 19/6/2024 140 நாளும் ஏற்றம் 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 ஏற்றம். அதே போல் அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுகின்ற கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த வக்ரகாலம் 140 நாளும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது மிக மிக சிறப்பு. 6ஆம் இடம்ன்றது ரண ரோக சத்ருஸ்தானம். இதுவரை உங்களுடைய எதிரிகள் வலுவாக இருந்து உங்களை கீழே அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த எதிரிகள் எல்லாம் ஒழியக்கூடிய காலகட்டங்கள், உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம். அப்போ கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு இது ஏற்றமான காலகட்டம். இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம், ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்போம். அதே போல் 9ல் குரு பகவான் இருந்துட்டு உங்களுடைய ராசியே பார்க்குறார். அப்போ ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, என்ன செய்யணும், இத்தனை நாளாக நம்ம அடிமை வேலையே பார்த்துட்டோம், நமக்குன்னு ஒரு தொழில் செஞ்சு நம்மளும் என்றைக்காவது ஒரு நாள் முதலாளி ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 140 நாளில் கொடுப்பார். நம்ம அதை பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, அடுத்தது 2 கேது பகவான் இருக்கிறதுனால, கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஞானக்காரகன் அப்படிம்போம். ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்துக்கு புறப்படணும்னு நினைக்கும் பொழுதே ஏதாவது ஒரு தடங்கள் நின்று போயிட்டுருக்கும். அப்போ இந்த 140 நாளும் குலதெய்வ வழிபாடுக்கு போகக்கூடிய நாள். அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு உண்டான தடங்கல்கள் விலகக்கூடிய நாள். அதே போல் கன்னியாராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய பெரும்பாலும் புதன் ஆதிக்கம் கொண்டவங்களை பொறுத்தளவுக்கு பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், சிஎம்ஏ போன்ற படிப்புகள் மற்றும் ஆசிரியர் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஜோதிட சாஸ்திரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர மைண்ட்ஸ் எடுத்து செய்யக்கூடிய கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மைண்ட்ஸில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
கன்னியாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர 9ஆம் இடத்துல குரு பகவான் 3ஆம் இடமான உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார். கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது ஐடி செக்டார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் வேலை பார்க்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றமான காலகட்டம். நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பணவரவு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த கன்னியாராசியை சேர்ந்த ஐடி செக்டாரை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர 3ஆம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் அப்படிம்போம். நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத கன்னியாராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். இதுவரையிலும் உங்களுடைய மூதாதையர் சொத்து, அதாவது தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இவங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர சொத்துக்களில் இருந்த லிட்டிகேஷன், அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த 140 நாளில் விலகி அது உங்களுக்கு சாதகமாக வெற்றியை கொடுத்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு 140 நாள். சரி சாமி, ஒரு சில பேருக்கு ராசிநாதன், தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் செய்யும்போது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமாக. கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும். திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர், இது கரூர் பக்கத்தில் திருச்செங்கோடுன்ற இடத்துல அர்த்தநாரீஸ்வரர்ன்ற ஒரு சிவன் இருக்கார். அதில் என்ன விசேஷம் சாமி திருச்செங்கோடில் உள்ள அர்த்தநாரீஸ்வரருக்கு அப்படின்னாக்க, ஈஸ்வரனும் உமையாலும் பாதியாக உடலாக இருக்கக்கூடிய இடம். அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு சனிக்கிழமையில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே அவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க. எது நினச்சாலும் சின்ன விஷயமாலும் பெருசாக நினைப்பாங்க, பயந்து வாழ்வாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த சனி வக்ர காலம் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லா கிரகங்களுமே பார்வை பலன் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்லதாக செய்யும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சனி பகவான் கண்டிப்பாக நல்லதாக செய்ய போகிறார். பெரும்பாலும் இந்த கன்னிராசி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விட்டு போன உறவுலாம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் அமைதியாக இருக்கும், சூழ்நிலை அமையும், எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க, சந்தோஷப்படுத்துவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. பண வரவுகள் கொஞ்சம் தங்குதடின்னு வரும். இருந்தாலும் ஒரு சில கடன் வாங்கியிருப்பீங்க, அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொடுக்க பார்க்கணும். இல்லைனா யாராவது வச்சு கூட இருந்து பஞ்சாயத்து பேசி அதை சரி பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகிறனால நீங்கள் அது மாதிரி நடந்துக்கணும். அது இல்லாமல் படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இப்போது. அதனால் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. அதில் தேர்ச்சி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் கணவன் மணி ஒரு ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகுது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும். யாரும் தலையிடாமல் இருந்துக்கணும் இதில். அப்போது குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை தவிர்க்க தான் பார்க்கணும், வழியாக அதை வளர்க்க பார்க்கக்கூடாது, அது தொடரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க. பிரயாணங்கள் மூலிமா நல்ல பலன் ஏற்பட போகுது. அதனால் அதுக்கும் நீங்கள் நல்ல விஷயமாக நடக்க போகுது, அதை பார்த்துட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு வாய் வார்த்தையால் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் அதிகமாக வாய் பேசாமல் மௌனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கு விரதம் இருக்கலாம், தியானமாக இருக்க போகலாம், நிறைய இறை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்து நல்லது நடக்கும். அடுத்ததாக 11ஆம் இடத்தை பார்க்கறனால எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் லாபங்கள் ஏற்பட போகுது. பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு பிரபலஸ்தர்கள் பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். ஆனால் அதை தக்க வச்சுக்க மாட்டாங்க அவங்க. இதுதான் நான் பார்த்த அனுபவத்தில் உணர்ந்த உண்மை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை தக்க வச்சுக்கணும். அவங்க அந்த நட்பை தொடர வைக்கணும்.
அப்போ அவங்க மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு பெரும்பாலும் சொல்லப்படுது. அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்கே வந்து உள்ள சக்கரத்தாழ்வார் இருப்பார், அவர் வணங்கிட்டு வாங்க. அது வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா சனியோட பிரீத்திலேருந்து வழிபடலாம். சனி பிரீத்தியார் சொல்லப்படுது. புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணலாம், பெருமாளையும் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில் காலையிலும் சரி மாலையிலும் சரி சனி கிரக வழிபாடு பண்ணலாம். எல் தீபம் போட்டு வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும். தான தர்மம் நிறைய பண்ணிட்டு வரலாம். அது பெரும்பாலும் நீங்கள் துணிமணி கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உடல் ஊனமுற்றவங்களுக்கும் நீங்கள் நிறைய உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம், உணவு நீர் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையறிந்து செயல்பட்டால் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. நம்மளா சாதாரணமாக கேட்கலாம், அவங்க கேட்டு செய்யும்போது இன்னும் விசேஷமான நற்பலன்கள் தான் கிடைக்கும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்வை பலன்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து நற்பலன் தான் ஏற்படும் கண்டிப்பாக. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது இந்த சனி வக்ர பலன் வந்து நல்லது தான் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் வந்து பயணங்கள் பண்ணும்பொழுது அடுத்தவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது அவங்க பொருளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா இது சுச்சமான பரிகாரம். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. பயணங்களால் நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். உங்கள் பேச்சு திறமையாலே நல்ல பேச்சை பேசி நல்லா கவர்ந்து எல்லாருமே வந்து நீங்கள் வழிநடத்தி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் பேச்சுக்கே நிறைய பேர் மயங்குவாங்க. அப்படிப்பட்ட பேச்சாக நீங்கள் பேசணும், நல்லா பேசணும், நல்ல வார்த்தைகள் பேசணும். இப்படிலாம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் நல்லதாக இருக்க போகுது. கன்னி ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது என்ட்ரி ஆயிருக்காரு. ஆனாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு தான். நான் தான் சொல்லிட்டேன், முதலே கேதுக்கு பரிகாரமே கிடையாது. குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கூட உங்களுடைய துயரத்துக்கு, உங்களுடைய கஷ்டத்துக்கு கண்ணீர் துடைக்கிறதுக்கு இந்த குரு செயல்படுத்துவார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இப்போ சனி பகவான் பாருங்க, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்தில் சனி இருந்து இப்போ 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். அப்ப 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் பொழுது இதற்குண்டான பலனும் ஈக்குவலாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்ப இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 வீட்டிற்குண்டான பலன்களையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரமான ஜாதகம், வக்ரம் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம 2ஆ பிரிக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டங்கள்ல கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் நொடியிலிருந்து ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொடுப்பார். அல்லது ஒரு தொழில் மாற்றங்கள், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், நீங்க செய்யக்கூடிய தொழிலையே கொஞ்சம் வேற விதமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இன்னொரு பிரான்சஸ் போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குது, ஒரு வம்பு வழக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சனிக்கு 3 இடங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். 1, 3, 6, 11. 3, 6, 11 சனி இருந்தால் யோகம். இப்ப கன்னி ராசிக்கு 6ல சனி இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் அதன் போல கடன், நோய், வம்பு வழக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இப்போ சனி வக்ரமாகி 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்ன, அந்த சனி வக்ரமானவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ணி கொடுப்பார். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார். அதே போல குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கும். இப்ப இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஏதாவது ஒரு வழியில ஜாக்பாட் கிடைப்பதற்குண்டானது, பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இது சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு. இப்ப சனி வக்ரம் இல்ல உங்க ஜாதகத்துல, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் என்ன பலன் சொன்னோம் அதுல அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். கடன் வாங்க வேண்டியது, கடன் கொடுக்க முடியாம போறது, கொடுத்த கடன் திரும்பி வராம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல வேலையில பிரச்சனைகள், உங்களுக்கு கீழே வேலை செய்வர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள், மறைமுக எதிரிகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும். அப்ப இந்த 5 மாத காலங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறீங்க, உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு உங்களை வாட்ச் பண்ணி உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றதுக்குண்டான வாய்ப்பை எல்லாமே செயல்படுத்தி கொடுப்பாங்க. அதனால அதுலதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
அடுத்து பாருங்க, ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்க, இந்த டைம்ல மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமா வராது. தேவையில்லாத விரைய செலவுகளையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்து விடும். ஏன்னா 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால ஏதாவது ஒரு விஷயத்துல விரைய செலவுகள் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். அது ஒன்னா மருத்துவ செலவா இருக்கும், அல்லது தேவையில்லாத ஒரு கேஸோ உத்தியோகம் சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கசப்புகள், குழந்தைகள் எதிர்பார்த்த மார்க் வராம இருக்கிறது, குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து பாருங்க, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் செயல்படாம இருக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இது சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய பலனாகும். இது செகண்ட் கேட்டகரி. அடுத்தது பாருங்க, மூணாவதா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அந்த கிரகத்துக்குண்டான ஒரு அனுபவத்தையும் அதே போல அதற்குண்டான ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே கொடுப்பார். இப்ப நம்ம அதற்கு தெரியாது அப்படிங்கறதுனால இந்த கட்டம் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமோ அது சார்ந்த விஷயத்த நான் இப்ப சொல்றேன், அதையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப உங்க ராசிக்கு பாருங்க, எந்த இடத்தை ஃபர்ஸ்ட் தொடர்பு கொள்கிறாருன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்க, கொஞ்சம் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்க கூட பிறந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உங்களுடைய தைரியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். காரிய சித்தி கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். காரிய சித்தியும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்க, 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 7ஆம் இடத்துல ராகு இருந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பார். இப்ப சனியினோட இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை அவருக்கு போகும். அப்ப என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா மனைவி வழி சொத்துக்களோ அல்லது மனைவி வழி மூலமாகவோ கணவர் வழி மூலமாகவோ ஏதாவது ஒரு நல்ல திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அதுல ஒரு நல்ல வளர்ச்சி அல்லது அதற்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ராசஸிங் தப்பா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுகமான எதிரிகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறதும் அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை சொல்றதுனால கொஞ்சம் இதுல கவனமா இருங்க. அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 11 பார்க்கும் பொழுது கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கும். அப்படியே லாபங்கள் ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய தசாபுத்திகள் இருந்தாலும் அதற்கு ஈக்குவலாக கொஞ்சம் விரைய செலவையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நிறைய கோவில் பயணம், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். பொதுவா கன்னி ராசிக்கு உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி சனி வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னென்ன மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்கேன். இதுல உங்க தசாபுத்தி படியும் மற்றபடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அதே போல சனி உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கின்றாரோ அதன் பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்ப இதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல வேலையில பிரச்சனைகள், உங்களுக்கு கீழே வேலை செய்வர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள், மறைமுக எதிரிகள், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும். அப்ப இந்த 5 மாத காலங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறீங்க, உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உங்களை வாட்ச் பண்ணி உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியேற்றதுக்கு உண்டான வாய்ப்பை எல்லாமே செயல்படுத்தி கொடுப்பாங்க. அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இது சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய பலனாகும். இது செகண்ட் கேட்டகரி. அடுத்தது பாருங்க, மூணாவதா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அந்த கிரகத்துக்குண்டான ஒரு அனுபவத்தையும் அதே போல அதற்குண்டான ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே கொடுப்பார். இப்ப நம்ம அதற்கு தெரியாது அப்படிங்கறதுனால இந்த கட்டம் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமோ அது சார்ந்த விஷயத்த நான் இப்ப சொல்றேன், அதையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க ராசிக்கு பாருங்க, எந்த இடத்தை ஃபர்ஸ்ட் தொடர்பு கொள்கிறாருன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்க, கொஞ்சம் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்க கூட பிறந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உங்களுடைய தைரியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். காரிய சித்தியும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்க, 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 7ஆம் இடத்துல ராகு இருந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பார். இப்ப சனியினோட இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை அவருக்கு போகும். அப்ப என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பதற்குண்டான
வாய்ப்புகளும் உண்டு. ஆனா மனைவி வழி சொத்துக்களோ அல்லது மனைவி வழி மூலமாகவோ கணவர் வழி மூலமாகவோ ஏதாவது ஒரு நல்ல திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அதுல ஒரு நல்ல வளர்ச்சி அல்லது அதற்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ராசஸிங் தப்பா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுகமான எதிரிகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறதும் அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை சொல்றதுனால கொஞ்சம் இதுல கவனமா இருங்க. அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 11 பார்க்கும் பொழுது கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கும். அப்படியே லாபங்கள் ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய தசாபுத்திகள் இருந்தாலும் அதற்கு ஈக்குவலாக கொஞ்சம் விரைய செலவையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நிறைய கோவில் பயணம், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். பொதுவா கன்னி ராசிக்கு உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி சனி வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னென்ன மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதுல உங்க தசாபுத்தி படியும் மற்றபடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே போல சனி உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கின்றாரோ அதன் பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்ப இதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ சனி பகவான் பாருங்க 10, 11 தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும். அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க. லாபம் வரலினாலும் பரவாயில்ல, இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, உங்க ஜாதகத்துல நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல 2ஆம் திருமணம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் திருமணம் அப்படின்னு சொல்றோம். யாருக்காவது 2ஆம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 10 அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. சனி ராகுவை பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். நோய் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம். நாம இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள், சரியா தூக்கம் வராம இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் உண்டு. சோ நீங்க இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும், வக்ரம் இல்லாம இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த 6 கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம்.